ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேபாள வெள்ளப்பெருக்கு தொடர்பாக தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஆலோசனையில் எந்தெந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க, எது தொடர்பான ஆலோசனையில் இதில் கொடுக்கப்பட்டு வருது, மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நேபாளத்தின் கோஷியாற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் அங்கு சிக்கி தவிக்கக்கூடிய இந்தியர்களின் நிலை குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் சற்று முன்னதாக ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, அதே போல வெளியுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நேபாளம், சீனாவை சார்ந்த இந்தியா நாடுகளுடைய தூதர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் நேபாளத்தில் தற்போது இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழல், அங்கு சிக்கி தவிக்கக்கூடிய இந்தியர்களின் தற்போதைய நிலை, எத்தனை பேரை காணவில்லை, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேருடைய சடலங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது என்பதை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். இந்த ஆய்வுக்கு பிறகு அங்கு பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்காக வெளியுறவு அமைச்சகம், பல்வேறு மாநில அரசுகள், மத்திய அமைச்சகங்கள் மற்றும் டூர் ஆபரேட்டர், சுற்றுலாவை ஏற்பாடு செய்த ஆபரேட்டர்கள் மற்றும் இதர அனைத்து தரப்பினரோடு நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டிருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக நேபாள தரப்போடு இந்திய தரப்பும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வருவதாகவும் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தற்பொழுது இந்த நேபாள வெள்ளப்பெருக்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்கிறதுக்காக அடுத்தபடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதிகாரிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.